ஏதேனும் ஒரு நல்ல குணம் இருக்கலாம், நிறைய தீய குணங்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். எவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் அவற்றுக்கு மத்தியில் நிச்சயமாக ஒவ்வொரு வருடத்திலேயும் ஒரு நல்ல குணம் இருக்கலாம். ஒருவனிடத்தில் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கலாம், ஆனால் உண்மை சொல்வது என்ற ஒரு நல்ல குணம் நிச்சயமாக இருக்கலாம். இன்னொருவனிடத்தில் வேறு தீய குணங்கள் பல இருக்கலாம், ஆனால் ஒருவரோடு ஏற்பட்ட நட்பை எந்த காலத்திலும் விடுவது இல்லை என்கின்ற ஒரு நல்ல குணம் இருக்கலாம். இன்னொருவனிடத்தில் வேறு தீய குணங்கள் இருக்கலாம், சொன்ன சொல்லை காப்பாற்றுவது என்ற சத்திய நெறியை பின்பற்றுவது என்ற நல்ல குணம் இருக்கலாம். திரௌபதி இப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொருவரிடத்தில் எவ்வளவு தீய குணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நல்ல குணம் இருக்கலாம். இந்த எல்லா நல்ல குணங்களும் ஒருவனிடத்திலேயே இருக்க வேண்டும், அவனை காண வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அவன் இவன்தான் என்று கர்ணனை அறிமுகப்படுத்துகிறார். சத்தியம், வலிமை, நட்பை காத்தல், புகழ், கலங்காத நெஞ்சுறுதி, நல்லொழுக்கம், தெய்வ வடிவம், வில் தொழில், ஆற்றல், கொடை என்ற இவ்வளவு நல்ல பண்புகளும் ஒருவனிடத்திலேயே இருக்க வேண்டும், அவனை காண வேண்டும் என்றால் அவன்தான் இதோ வீட்டிருக்கின்ற கர்ணன் என்று தோழிமார்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். பெண்மைக்கு ரதி என வந்த பெண்ணாரமுதே, பேர் உலகில் உண்மைக்கு இவனே, வலிக்கு இவனே, உறவுக்கு இவனே, உரைக்கு இவனே, திண்மைக்கு இவனே, நெறிக்கு இவனே, தேசுக்கு இவனே, சிலைக்கு இவனே, வன்மைக்கு இவனே, கர்ணன் என்னும் மன்னன் கண்டாய் மற்ற இவனே. ஆகவே அனைத்து நல்ல குணங்களும் பொருந்தியிருக்கின்ற ஒரே பாத்திரமாக கர்ணன் விளங்கினான் என்பதற்கு இதைவிட வேறு சான்று நமக்கு தேவையில்லை. எவ்வளவு உயர்வான குணங்களை படைத்தும் என்ன செய்வது? அவன் பல இடங்களில் பிறப்பினுடைய அடிப்படையிலேயே கீழே விழாமல் விழுந்தவன் அல்லவா. அப்பேற்பட்ட அந்த கர்ணன் தன்னுடைய வாழ்க்கையிலே தானாகவே எழுந்து நின்று திரட்டிக் கொண்ட பலமளித்தும் பல இடங்களில் முறியடிக்கப்பட்டது. இங்கேதான் அந்த கர்ணனுடைய கொடை எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பலவீனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணபிரான் தூது சென்றார், பாண்டவர்களுக்குரிய நாட்டை காட்டார். துரியோதனன் மறுத்து விட்டான். அங்கே சென்ற கண்ணபிரான் செய்த செய்கை கர்ணன்பால் நாகாஸ்திரம் என்கின்ற அம்பு இருக்கிறது, அது அவனுக்கு ஒரு பெரிய பலம். அதைவிட பிறக்கின்ற போதே அவன் கவச்ச குண்டலங்களோடு பிறந்திருக்கிறான். அந்த மார்பிலே இருக்கிற கவச்சம் அவனுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், அவன் உயிரை எடுக்க முடியாது. ஆகவே கண்டிப்பாக போர்க்களத்திலே கர்ணன் வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அவனிடத்திலே இருக்கிற கவச்ச குண்டங்கள் பெறப்பட வேண்டும். கண்ணபிரான் மனதிலே இதனை எண்ணி இவ்வளவும் செய்ய வேண்டியது எதற்கு? கண்ணபிரான் எண்ணுகிறார், அர்ஜுனனை காப்பதற்குத்தானே. ஆகவே அர்ஜுனனை காப்பதற்கு கர்ணன்பால் கவச்ச குண்டலங்களை பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று எண்ணிய கண்ணபிரான் மனதுக்குள்ளே இந்திரனை நினைத்தார். இந்திரனே, உன்னுடைய மகன் அர்ஜுனன் போர்க்களத்தில் சாயாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ ஒரு முனிவனுடைய வடிவத்திலே சென்று அந்த கர்ணன்பால் கவச்ச குண்டலங்களை கொடு என்று யாசித்து வா. அவன் எதையும் மறுக்க மாட்டான், உயிரையே கூட தரக்கூடியவன் என்று அந்த இந்திரனை அனுப்ப வேண்டும் என்று அவ்வாறே செய்தார் கண்ணபிரான். இந்திரன் அந்தணன் வடிவத்திலே சென்றான். மைந்தற்கு உறுதி நீ வேண்டின் வல்லே முனிவர் வடுவாகி சந்தப்பணுவல் இசை மாலை தானாகரனை விரைந்து எய்தி அந்த கவச குண்டலங்களை அளிப்பாய் என்றால் அவனும் ஒன்றும் இந்த புவியில் மறுத்தறியான், உயிரே எனினும் ஈந்திடுவான் என்று கண்ணபிரான் கர்ணனுடைய கொடை தன்மையை இந்திரனுக்கு தெரிவித்து அனுப்புகிறார். இந்திரன் ஒரு அந்தரனாக சென்றான், கர்ணனுடைய அரண்மனைக்கு சென்றான்.
அவன் மிகுந்த மரியாதையோடு அந்த கிழவேதியர் வடிவத்தில் வந்திருக்கின்ற அந்தணனை அமர வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வந்திருக்கிற அந்தணன் சொன்னான், நீ பெரிய கொடையாளி, எனக்கு நான் கேட்டதை நீ கொடுப்பாயோ என்றான் அந்தணன். கர்ணனுக்கு ஒரு அதிர்ச்சி, இதுவரைக்கும் யாரும் அப்படி கேட்டதில்லையே. கர்ணன் புன்முறுவலோடு சொன்னான், அந்தனா நீ என்ன கேட்டுவிடப் போகிறாய்? உச்சபட்சமாக என்னிடத்தில் நீ கேட்கக்கூடிய என்னுடைய உயிர் தானே, அதை கேட்டாலும் தருகிறேன். அல்ல, பிறகு அந்த உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒன்றை தர வேண்டும். என்ன கேட்கின்றாய் அந்தனா? உன்னுடைய கவச குண்டலங்களை எனக்கு தர வேண்டும். இவ்வளவுதானா என்று கர்ணன் கையிலே கத்தி எடுத்துக் கொண்டு தன்னுடைய மார்பு சதையோடு கலந்திருக்கின்ற கவசத்தை அறுக்க போனான். அசரீரியாக ஒரு குரல் கேட்டது. வந்திருக்கின்றவன் யாசகன் வடிவத்தில் வந்திருக்கின்ற இந்திரன். இவன் மாயவன் என்கின்ற கண்ணனால் ஏவிவிடப்பட்டவன். ஆகவே கவசத்தை கொடுக்காதே என்று அசரீரியாக ஒரு குரல் கேட்டது. ஒரு கணம் தன்னுடைய கொடையை தடுக்கக்கூடியவர் யார் என்று கலக்கமுற்று கர்ணன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அந்த எச்சரிக்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கவசத்தையும் குண்டலத்தையும் அந்தணனுக்கு தந்தான். வந்த அந்தணன் கவச குண்டலங்களை வாங்கி நீ வழங்கு என்ன, தந்தனம் பெருக என அவன் வழங்க, விண்தலத்தில் ஓர் அசரீரி இந்திரன் தனை விரைகினால் மாயவன் ஏகினான், வழங்கல் நீ எனவும் சிந்தையில் கலக்கம் ஓர் கணம் ஒற்று அளித்தனன் செஞ்சுடர் தினகரன் சிறுவன். இப்படி இவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பாக வழங்கக்கூடிய கவசத்தையும் கூட கொடையினர் பெயராலே கொடுக்க வேண்டிய நிலை அவனுக்கு வந்தது. அப்பேற்பட்ட அந்த கர்ணனுடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது அவன் எப்படி ஒரு பெரியவராலே புரிந்து கொள்ளப்பட்டு புரிந்து கொள்ளப்படாதவன் போலே நடத்தப்பட்டான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மர் அடிக்கடி கர்ணனுடைய வீரத்தை குறைவாக பேசுவது வழக்கம். போர் அணிவகுப்பு நடைபெறுவதற்கு முன்பாக பீஷ்மர் துரியோதனன் பக்கத்திலே தளபதியாக இருப்பதனுடைய விளைவாக படைகளை வரிசைப்படுத்துகிறார். அந்த காலத்தில் மகாபாரத போர்க்களத்திலே படைகளை வரிசைப்படுத்துவது என்றால் 4 வரிசை: அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர். அதிரதர் என்கின்றவர் முதல் நிலை, மகாரதர் என்கின்றவர் 2வது நிலை, சமரதர் என்கின்றவர் 3வது நிலை, அர்த்தரதர் என்கின்றவர் அவ்வளவாக முக்கியம் இல்லாது 4வது நிலையிலே நிற்கின்ற சார்பான வீரர்கள். துரியோதனாதியின் பக்கத்திலே தளபதியாக இருக்கின்ற பீஷ்மர் அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர் என்கின்றவர்களை எல்லாம் அறிவிக்கின்ற போது மிகப்பெரிய வீரனாக விளங்கக்கூடிய கர்ணனை 4வது நிலையாகிய அர்த்தரதர் என்கின்ற பட்டியலில் சேர்த்து அறிவித்தார். வந்தது கர்ணனுக்கு கோபம். அவன் எழுந்தான். கங்கை மகனாகிய பீஷ்மனை பார்த்து சீறினான். வாளை உருவிக்கொண்டான். உன்னுடைய உயிரை நிச்சயமாக நான் போக்கி விடுவேன் என்று உரத்த குரலில் பேசினான். அதோடு மட்டுமல்ல, இந்த பீஷ்மன் போர்க்களத்தில் தளபதியாக இருக்கின்ற வரைக்கும் நான் போர்க்களத்தில் பங்கு கொள்ள மாட்டேன் என்று கர்ணன் புறப்பட்டு சென்றான். கங்கை மகனோடு பல கூறி நனி சீறி உயிர் காய்வன் என வாழ்வுருவி நீ பொங்கு அமரில் மாளுமளவும் படைதொடேன் என முடிந்தான் மிச்சாரி புதல்வன். ஒரு பெரிய கேள்வி. கர்ணன் துரியோதனனுக்கு செய்நன்றி செய்வது உண்மை என்றால், பீஷ்மர் கர்ணனை அர்த்தரதன் என்கின்ற 4வது நிலைக்கு தள்ளிவிட்டாலும் அவன் அந்த நிலையையும் ஏற்றுக்கொண்டு துரியோதனனுக்காக தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்க வேண்டாமா? இது துரியோதனனுக்கு கர்ணன் செஞ்சோற்று தர்மத்தை செம்மையாக செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பாதா என்று பலர் நினைக்கலாம். ஒரு போர்க்களத்தில் அணிவகுப்பை நிறுத்துகின்ற காலத்தில் கர்ணனை போன்ற மிகப்பெரிய வீரனை முன்னிறுத்தி, அதிரதனாக முன்னிறுத்தி துரியோதனனுக்கு உதவி செய்வதற்கு அவனை நிறுத்தியிருக்க வேண்டியது பீஷ்மருடைய கடமை. ஒருவனுடைய ஆற்றல் வெளிப்படையாக காரணம் காட்டப்படாமல் தாழ்த்தப்படுகின்ற போது அவன் வீறு கொண்டு எழுவது இயற்கை.
இதே பீஷ்மர் கர்ணனுடைய வீரத்தை உணர்ந்தவர். அதான் ஆச்சரியம். பாரதத்தை முழுமையாக படித்தால் அந்த உண்மை தெரியும். பீஷ்மராகிய தனக்கும் தனக்கு பின்னாலே துரோணருக்கும் துரோணருக்கு பின்னாலே கர்ணன் ஒருவன் தான் தகுதி படைத்தவன் என்கிற கொள்கை உடையவர் பீஷ்மர். ஆனாலும் பல இடங்களில் அவனை நீ வீரமற்றவன் வீரமற்றவன் என்று பீஷ்மர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒரு காரணம் மறைந்திருப்பதை நாம் உணரலாம். போர்க்களத்தில் அணிவகுப்பு படைகள் இரண்டு பக்கத்திலும் அணிவகுப்பு செய்து நிற்கிறது. பீஷ்மர் தளபதி துரியோதனன் பக்கத்திலே போய் இருந்து கேட்கிறான், பீஷ்மரே, எதிரெதிர்கின்ற பாண்டவர்களினுடைய சேனையாக 7 அக்ரோனி சேனைகளையும் அழிப்பதற்கு உமக்கு எவ்வளவு நாளாகும் என்று கேட்டார். பீஷ்மர் சொன்னார், துரியோதனா, எதிரே இருக்கிற 7 அக்ரோனி சேனைகளையுமா கேட்கிறாய்? ஆம், அவற்றையெல்லாம் அழிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு நாள் ஆகும். சபாஷ் பீஷ்மரே, எதிரே இருக்கின்ற சேனைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தங்களுக்கு ஒரே நாள். ஒரு நாள் பாரத போர் முடிந்துவிடும். நாளை முதல் பாருக்கெல்லாம் நான் அரசன். பீஷ்மரே, என்ன துரியோதனா, நீ இருந்த ஒரு நாளிலே செத்து விட்டால்? ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறதா என்றால், துரியோதனா, நான் ஒரு நாளிலே இறந்து விட்டால் எதிரே இருக்கின்ற 7 அக்ரோனி சேனைகளையும் அடிப்பதற்கு 3 நாட்கள் தான் ஆகும். உபனிஷத வில் கை முனி என்று பாராட்டப்படுகின்ற உன்னுடைய ஆசிரியன் துரோணனுக்கு. சபாஷ் பீஷ்மரே, தாங்கள் தளபதியாக இருந்தால் ஒரு நாள், இல்லாவிட்டால் துரோணர் தளபதியாக இருந்தால் 3 நாள். 1 3 4 நாள் போர். 5வது நாள் ஐவரும் அழிவார்கள். அகிலத்துக்கெல்லாம் அரசன் துரியோதனன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பீஷ்மரே, என்ன துரியோதனா, அந்த 3 நாளிலே துரோணர் இறந்து விட்டால்? ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு சந்தேகமா? 3 நாளிலே துரோணர் இறந்து விட்டால், துரியோதனா, எதிரே இருக்கின்ற 7 அக்ரோனி சேனைகளை அழிப்பதற்கு 5 நாட்கள் தான் ஆகும் உன்னுடைய நண்பனாகிய சூரியன் மைந்தன் கர்ணனுக்கு. சபாஷ் சபாஷ், மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி பீஷ்மரே என்றான் துரியோதனன். ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைகுவன் உபனிஷத விற்கை முனி, வருபகல் ஓர் 5 வெல்வன் பரதி மைந்தன். இங்கு கவனிக்க வேண்டும். 7 அக்ரோனி சேனைகளையும் அழிப்பதற்கு பீஷ்மருக்கு ஒரு நாளாகும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய வில்லாற்றில் படித்த குருவாகிய துரோணருக்கு 3 நாட்களாகும். இல்லாவிட்டால் கர்ணனுக்கு 5 நாட்களாகும் என்று சொல்லுகிறார் பீஷ்மர். 7 அக்ரோனி சேனையையும் 5 நாட்களில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கர்ணன் என்று பீஷ்மருக்கு தெரிகிறது அல்லவா? அவ்வாறு தெரிந்திருக்கிற போது அவனை போய் ஏன் 4வது நிலைக்கு உள்ள சாதாரண வீரனாக அக்ரதனாக அவர் தள்ள வேண்டும்? சரி, போர் அணிவகுப்பு நடைபெறுகின்ற காலத்திலே தனக்கு பிறகு துரோணர், துரோணருக்கு பிறகு கர்ணன் என்று வரிசைப்படுத்திய பீஷ்மர் 10வது நாள் அம்பு படுக்கையிலே சாய்ந்தவுடன் துரியோதனை அழித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இது ஒரு ஆழமான கருத்து. அங்கேதான் ஏன் பீஷ்மர் அடிக்கடி கர்ணன் வீரத்தை குறைவாக பேசி அவனை தள்ளி வைத்தார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ளுகிறோம். யாரை அடுத்த நாள் தளபதியாக ஆக்குவது என்று துரியோதனன் வருந்திக் கொண்டிருக்கிறான். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறார் துரியோதனனுக்கு, தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு. துரியோதனா, எடுத்து கட்டிய வில்லை ஓடிய கர்ணன் இருக்கிறானே, அவன் மன்னர்கள் எல்லாருக்கும் கிடி போன்றவன். அவனை எந்த காலத்தில் சேனை தலைவனாக ஆக்க வேண்டுமோ அந்த காலம் தெரிந்து அவனை சேனை தலைவனாக்கு. நாளைய தினம் முதல் நீ போரை தொடரலாம். போ. சொரியும் கண்ணீர் துடைத்து துரியோதனனை நோக்கி, வரியும் சாபக் கர்ணன், மன்னர்க்கு உறும் ஏறு அண்ணான், தெரியும் காலத்து அவனை சேனை தலைவனாக்கி புரியும் போரும் நாளை பொறுமின் என்று புகன்றான். இங்கேதான் கவனிக்க வேண்டும். துரியோதனன்பால் பீஷ்மர் கடைசியாக அம்பு படுக்கையிலே கர்ணனை மிகப்பெரிய வீரன் என்பதை எடுத்து காட்டியதோடு கூட எந்த காலத்தில் அவனை சேனை தலைவனாக ஆக்க வேண்டுமோ அந்த காலம் தெரிந்து ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் அந்த கர்ணனுக்கு மட்டுமே உண்டு என்பது பீஷ்மருடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கிறது. எதிரிகளினுடைய படைகளை 5 நாட்களில் வெல்லக்கூடியவன் என்ற ஒரு உண்மையையும்,
கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கர்ணன் என்ற உண்மையையும் தெரிந்து வைத்திருக்கின்ற பீஷ்மர் அடிக்கடி அவனை குறைவாக பேசியதற்கு காரணம், அவனுடைய வீரத்தை எடுத்துக்காட்டி பெருமைப்படுத்தி அவனை முதல் நிலைக்கு உள்ள அதிரதனாக ஆக்கிவிட்டால், அவன் சீக்கிரத்திலேயே இறந்து போய்விட்டால் கடைசி வரைக்கும் துரியோதனனை காப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற உண்மை பீஷ்மருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அப்படி தெரிந்திருக்கின்ற பீஷ்மர் அதனை மறைமுகமாகவாவது இல்லாவிட்டால் ஒரு குறிப்பின் மூலமாவது கர்ணனுக்கு தெரிவித்திருக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அதை செய்யவில்லையே. தன்னுடைய தகுதி குறைக்கப்படுகிறது என்கின்ற நிலையை அறியக்கூடிய எவன் ஒருவனும் என்ன சீற்றம் கொள்வானோ கோபம் கொள்வானோ அதைத்தான் கர்ணன் கொண்டிருக்கிறான். அவனைத்தான் ஒதுக்கிய வைத்திருப்பதும் அவன் வீரத்தை குறைவாக பேசுவதும் பின்னாலே அவனை பெருமைப்படுத்துவதற்கும் துரியோதனை காப்பதற்கும் என்று பீஷ்மருக்கு தெரியும். அவ்வாறு அவர் செய்த காரியத்தை குறிப்பாக கர்ணனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லவில்லையே. ஆகவே கர்ணன் கோபத்தோடு போர்க்களத்தை விட்டு போனது எந்த விதத்திலும் தவறு இல்லை. இனி அந்த கர்ணன் மிக முக்கியமான தன்னுடைய பாத்திர பண்பை வெளிப்படுத்துகின்ற இடம் மகாபாரதத்தில் வரக்கூடிய பகவத்கீதை கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை என்பது கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதே தவிர அதை கடைப்பிடித்தவன் அர்ஜுனன் அல்ல, அதை கடைப்பிடித்தவன் கர்ணனே என்கின்ற ஒரு மகத்தான கருத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்ணனே என்று என்றால் கீதையினுடைய கருத்து என்ன? அது தெரிந்தால் அல்லவா கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்ணன் என்பதை நிரூபிக்க முடியும். கீதையினுடைய சாரம் என்ன என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடமையோடும் தர்மத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறான். எவனும் கடமை தர்மம் கட்டு வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை. எதுவரைக்கும் மனைவி மக்கள் என்கின்ற பாசமயக்கம் குறுக்கே வருகிற வரைக்கும். மனைவி மக்கள் என்கின்ற பாசமயக்கம் குறுக்கே வந்துவிட்டால் ஒரு மனிதன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற தர்மம் கடமை இவையெல்லாம் காற்றிலே போய்விடும். இதுதான் கீதையின் சாரம். ஒரு 25 வயது பையன், கல்யாணமாகாத பையனா இருக்கணும், அவனை கூப்பிட்டு ஒரு குடும்ப சிக்கல் எதையாவது எடுத்துக்காட்டி இதற்கு என்ன தீர்ப்பு என்று கேளுங்கள், சரியான தீர்ப்பை உடனடியாக சொல்லிவிடுவான். அவனிடத்தில் நீங்கள் என்ன குறுக்கு கேள்விகளை காட்டாலும் சரிதான், அவன் ஒரே விடைதான் சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரே நீதி தானே சார், அவருக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதியா, தெளிவா பேசுவான். கல்யாணம் ஆகாத பையனா இருக்கணும், அவனுக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்க, சம்சாரம் 2 குழந்தை குட்டின்னு ஆகட்டும், பிறகு அவனுடைய குடும்ப சம்பந்தமாவே ஒரு சிக்கல் வரட்டும், அப்ப கேளுங்க நியாயம். ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடமை தர்மம் என்ற இரண்டையும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறான், பாசம் இயக்கம் குறுக்கே வருகிற வரைக்கும். அட, மனைவி மக்கள் மேல் வைக்கிற பாசம் என்ன? நீங்க சும்மா ஒரு சதுரடிக்கு ஒரு சதுரடி ஒரு மரப்பலகை மேல பாசம் வையுங்க, உங்க நியாயம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு திருச்சியிலேருந்து தந்தி வருது, உடனடியாக புறப்படவும். அவர் கையில் ஒரு பையை தூக்கிக்கிட்டு சென்னையில் எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு போறார். அவன் கதவை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டாங்கிறான், இடம் கிடைக்கல, என்ன சத்தம் போறார், தரையா கதவை, உங்க அப்பா விட்டு ரயில, இவர் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு, நாங்களாம் காசு கொடுத்து வாங்கல, தரையா கதவை. இவர் போற சத்தத்தை கட்டு அவன் கதவை திறந்துடுறான். சௌரியமா ஒரு இடம் கிடைக்குது, ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறார். வண்டி போய் தாம்பரத்தில் நிக்குது. அங்க ஒருத்தன் பைய தூக்கிக்கிட்டு அவசரமா ஓடி வரான். அப்ப இவரே என்ன பண்றாரு, ஜன்னல் தலையை விட்டு எல்லாம் இங்கேயே வாயா, வெளியூருக்கு போறவன் 2 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு போகாம கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் ஒரே பொட்டியில வந்து சேரு. இவர் சென்னை எழும்பூர்ல முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிட்டாரா இல்லையே, நமக்கு இடம் கிடைச்சு போச்சா, நியாயத்தை மாத்திக்கோ. ஆகவே நம்முடைய கடமையும் தர்மமும் எழும்பூரில் ஆரம்பித்து தாம்பரத்தில் முடிந்துவிடும் என்பதுதான் கீதையின் சாரம். இதுதான் கீதையின் சாரம் என்பதற்கு என்ன சான்று?
குருட்சேத்திர போர்க்களத்தில் இரண்டு பக்கத்திலும் படைகள் அணிவகுத்து நிற்கின்றன. பாண்டவர் பக்கம் 7 அக்ரோணி சேனைகள், துரியோதனாதியர் பக்கத்தில் 11 அக்ரோணி சேனைகள். அர்ஜுனன் சொன்னான் தனக்கு சாரதியாக இருக்கிற கண்ணபிரான் இடத்திலே, கண்ணா தேரை ஓட்டு, அணிவகுத்து நிற்கின்ற படைகளுக்கு மத்தியிலே தேரை செலுத்து, என்னை எதிர்க்கக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்றெல்லாம் வீரம் பேசினான். வில்லை நிமிர்த்தினான், அம்மை இணைத்தான். அர்ஜுனன் கண்ணபிரானை தேரை ஓட்டச் சொல்லுகின்ற போது அவ்வளவு வீரம். கண்ணபிரானுக்கு மகிழ்ச்சி. அப்படித்தான் உன்னுடைய வீரத்தை காட்டி என்று கொண்டு போய் அணிவகுத்திருக்கின்ற படைகளினுடைய மத்தியிலே இருக்கின்ற பகுதியிலே கொண்டு போய் தேரை நிறுத்தினார். வில்லை எடுத்தான், அம்பை இணைத்தான். எதிரே இருக்கின்ற பீஷ்மரை பார்த்து குறிபார்த்து விட்டு அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். கண்ணபிரான் கேட்டார், என்ன அர்ஜுனா, எல்லாரையும் அழித்து விடுகிறேன், கொன்று விடுகிறேன், என்னை எதிர்க்கும் தைரியம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்றெல்லாம் வீரம் பேசினாய், ஏன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டு விட்டாய்? அர்ஜுனன் சொன்னான், கண்ணா நான் என்ன செய்வேன்? அதோ வெள்ளி நிறமான குதிரை பூண்டு அந்த தேரின் மீது வெள்ளி நிறமான ஆடை உடுத்தி ஆரோகணித்து வைத்திருக்கின்ற பீஷ்மன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன் கண்ணா. ஆனால் இப்போது அந்த பீஷ்மனை பார்த்தால் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை கண்ணா. சின்ன வயதிலே தோல் மேலே போட்டு நிலாவை காட்டி பார்ச்சோறு ஊட்டிய பிதாமகன் பீஷ்மனாகத்தான் தெரிகிறான். கண்ணா அதோ சிவப்புடனமான குதிரை பூண்டிருக்கின்ற தேர் மீது சிவப்புடனமான ஆடை உடித்து ஆரோகணித்து வீற்றிருக்கின்ற துரோணன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன் கண்ணா. ஆனால் இப்போது அந்த துரோணனை பார்த்தால் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை கண்ணா. யார் என்றே அறியத்தகாது எங்கோ கிடந்த என்னை வில்லுக்கு விஜயன் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய விதத்தில் வித்தைகளை கற்பித்திருக்கின்ற குருவாகத்தான் தெரிகின்றான். கண்ணா அதோ எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மாமன்மார்கள், என் உறவினர்கள், இவர்களை எல்லாம் கொண்டுவிட்டு யாருக்காக என்னுடைய தேசத்தை நான் ஆளப்போகிறேன்? என்னுடைய கைகள் நடுங்குகின்றன, என்னால் போர் செய்ய முடியாது என்று அர்ஜுனன் கண்ணபிரானிடத்திலே தெரிவித்தார். நின்று அமர் தொடங்க நினைகிற்பவர் பிதாமகர், நீல்கலைஞர், துணைவர், கொன்று இவரை வாகுவலியின் கவர்வது இத்தரணி, யான் மறைவுறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். இங்கேதான் சிந்திக்க வேண்டும். போர்க்களத்தில் எதிரே நிற்கின்ற பீஷ்மனை தளபதி என்று மட்டுமே அர்ஜுனன் உள்ளம் எண்ணுகின்ற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று எண்ணினான். போர்க்களத்தில் எதிரே நிற்கின்ற துரோணரை தளபதி என்று மட்டுமே அர்ஜுனன் உள்ளம் எண்ணுகிற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று எண்ணினான். போர்க்களத்தில் எதிர்ப்பக்கம் நிற்கின்ற துரியோதனன் முதலானவர்கள் தனக்கு எதிரிகள் என்று எண்ணுகின்ற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று அர்ஜுனன் எண்ணினான். எதிரே இருக்கின்ற தளபதி பீஷ்மரை பிதாமகர் தாத்தா பீஷ்மர் என்றும், எதிரே தெரிகின்ற தளபதி துரோணரை குரு துரோணர் என்றும், அவனுக்கு அதுவரைக்கும் எதிரியாக தெரிந்து எதிரே நிற்கின்ற துரியோதனனை சகோதரன் என்றும் எண்ணினான். இந்த பிதாமகன் என்கின்ற தாத்தா என்கிற பாச மயக்கமும், இந்த குரு என்கின்ற பாச மயக்கமும், சகோதரன் என்ற பாச மயக்கமும் குறுக்கே வந்தபோது போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்பதை மறந்து விட்டான். என்றால் பாசமயக்கம் குறுக்கே வந்தால் மனிதன் வகுத்துக் கொண்ட கடமையும் தர்மமும் அவனை விட்டு போய்விடும் என்பது கீதையின் சாரம். வில்லியார் கீதையில் இந்த சாரத்தை சொல்லுகிறார். பாசமயக்கம் குறுக்கே வந்தால் மனிதன் செய்ய வேண்டிய கடமை தர்மம் என்பது மறந்துவிடும். கடமைக்கும் தர்மத்துக்கும் சான்றாக நிற்பது அறிவு. பாசமயக்கத்துக்கு பலகையாக நிற்பது பாச உணர்ச்சி. பாச உணர்ச்சி குறுக்கே வந்தால் அறிவு அடங்கிவிடும். மாயை என்ற ஒருத்தி பெற்ற மனம் எனும் வைந்தன் தூய நல் அறிவன் தன்னை தோற்றம் என்றாக்கி வைத்தான். அர்ஜுனனுக்கு இப்போது தெரியும்,
அர்ஜுனுடைய அறிவு அவனை பார்த்து கேட்கும். எதிரே இருக்கின்ற இந்த பீஷ்மர் தாத்தா என்று இப்போதுதான் தெரிகிறதா? துரோணர் குரு என்று இப்போதுதான் தெரிகிறதா? துரோணன் சகோதரன் என்று இப்போதுதான் தெரிகிறதா? அந்த சபா மண்டபத்திலே பாஞ்சாலிக்கு மானக்கேடு நிகழ்ந்த காலத்திலே இவர்களெல்லாம் அங்கே வைத்திருந்தார்களே, நியாயம் பேசினார்களா? அதர்மம் செய்தான் துரியோதனன், அவருக்கு துணை போனார்கள் இந்த சான்றோர்கள், யாரும் தடுக்கவில்லை. இப்போது மட்டும் என்ன பிதாமகர், இப்போது மட்டும் என்ன குரு, இப்போது மட்டும் என்ன சகோதரன் என்று அர்ஜுனன் அறிவு அவனை பார்த்து கேட்கும். அது கடமை தர்மத்தின் சார்பாக நின்று அறிவு கேட்கிற ஆணித்தரமான கேள்விகள். ஆனால் அறிவு என்னதான் ஆணித்தரமான கேள்வி கேட்டாலும் அப்போது ஏற்படுகின்ற பாச மயக்கம் இருக்கிறதே, உணர்ச்சி, அது சரியான விடை சொல்ல முடியாது. ஆனால் பாச மயக்கம்தான் வெல்லும், அறிவு வெல்ல முடியாது. மாய என்ற ஒருத்தி பெற்ற மனமெனும் மைந்தன் என்றால் பாச மயக்கமாகிய உணர்ச்சி. மாய என்ற ஒருத்தி பெற்ற மனமெனும் மைந்தன் கடமை தர்மத்தினுடைய சார்பாக நின்று பேசுகின்ற அறிவு என்கின்ற ஒருவனுக்கு விடை சொல்ல முடியாதது மட்டுமல்ல, அந்த அறிவு இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு அதற்கு மேலே பாசமயக்கம் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திவிடும். என்றால் ஒரு மனிதனுக்கு பாசமயக்கம் ஏற்படுகின்ற போது அவன் முன்னால் கடமை தர்மம் என்பது மறைந்து போய்விடுகிறது. மாயை என்ற ஒருத்தி பெற்ற மனமனும் மைந்தன் தோய நல் அறிவன் தன்னை தோற்றம் என்றாக்கி வைத்தான். என்றால் பாசமயக்கம் குறுக்கே வருகிற போது மனிதன் தன்னுடைய கடமையையும் தர்மத்தையும் இழக்கிறான் என்றால் அதுதான் கீதையின் சாரம். என்றால் பாசமயக்கம் குறுக்கே வருகின்ற போதும் எவன் ஒருவன் தான் வகுத்துக் கொண்ட கடமையிலே இருந்தும் தர்மத்திலே இருந்தும் மாறுபடாமல் இருக்கிறானோ அவன்தான் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்லவா? என்றால் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் யார் என்று சிந்திப்போம்.